மாலை வணக்கம். இன்று நடைபெறும் இந்த தேர்தல் பிரச்சாரம், அதோட பிஎன் மை சாய்ஸ் ஒரு கலை நிகழ்ச்சியோட உங்களை எல்லோரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வை ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு செய்த சகோதரர் செல்வேந்திரன் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்ட கொடுங்க. செல்வேந்திரன், விஜயகுமார், மனோகரன், மற்ற நம்மளோட சத்வான், பங்குனான், இன்சான் மக்கள், அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்ட கொடுங்க. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நம்ம இப்போ தேர்தல் காலத்தில் இருக்கோம். தேர்தல் காலத்தில்னா தேர்தலை ஒட்டி தான் கொஞ்சம் கொஞ்சம் பேசணும். ரொம்பவும் பேச வேணாம், கொஞ்சம் சுருக்கமாக பேசிட்டு போயிருந்தேன். சகோதர சகோதரிகளே, எந்த காலத்திலையுமே இல்லாத தேர்தல் இந்த பொது தேர்தல். நாட்டின் 13வது பொது தேர்தல். எந்த காலத்திலுமே இல்லாத தேர்தல் இந்த காலகட்டத்தில் நடக்குது. ஆக ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட மலேசியா நாட்டில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னவென்றால், இந்தியர்கள் அவங்களோட நிலை என்ன அப்படின்ட்டு எல்லாரும் இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி இருப்பாங்களா, அப்படி இருப்பாங்களா? சகோதரர் சுப்பிரமணியம் இருக்காரு, சுப்பிரமணிய கவுண்டர், கை தூக்குங்க. பழைய ஆள் இந்த பகுதியில். அவரே அவர் பேசினாலே ஒரு 200 ஓட்டு மாறும். எது எப்படி இருந்தாலும் சகோதர சகோதரிகளே, உங்களை ரொம்ப தாழ்மையோட நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், துடிப்போட 2 முக்கியவர்களை இந்த பகுதிக்கு வேட்பாளர்களாக நமது நாட்டின் பிரதமர் நஜீப் அவர்கள் இங்கே அவரை பிரதிநிதிச்சு இங்கே போட்டியிட வைத்திருக்கிறார்கள். ஆக நம்மளோட பணி, நம்மளோட பங்கு என்னவென்றால், அவர் சார்பாக இந்த இருவரையும் வெற்றி அடைய வேண்டிய பொறுப்புல நம்ம இருக்கோம். ஆக நிச்சயமாக நான் ரொம்ப இவங்க 2 பேரையும் சொல்லாவிட்டாலும் கொஞ்சம் உங்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். அதாவது வேட்பாளர் நம்பர் 1 பார்லிமெண்ட்ல போயிட்டு சிறந்த அளவில் பேசக்கூடிய ஒரு துடிப்பான இளைஞன் டத்தோ எஸ் முருகேசன் அவர்கள். அவர் சமய ஈடுபாடுல உள்ளவர், சமய பற்று உள்ளவர். எப்பொழுதுமே சமய ஈடுபாடு, சமய பற்று இருந்தாலுமே மக்களோட பற்று இருக்கும், மக்களோட எண்ணம் இருக்கும். ஆக துணிச்சலோட நீங்க நல்ல முடிவு எடுக்கலாம். அவருக்கு இந்த வாய்ப்பு அளித்தா, அவரு நம்மளோட பிரதிநிதியா நாடாளுமன்றத்தில் நிச்சயமாக பேசி பல நன்மைகளை இந்தியர்களுக்கு கொண்டு வர ஒரு நிலையை ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லாமல் அவர் இப்ப இருக்கக்கூடிய பொறுப்பு பதவி மாயிக்கா, ஒரு 66 வயது உள்ள ஒரு கட்சிக்கு பொது செயலாளராக இருக்கிறார். அவரு பார்லிமெண்ட் சீட்ல வெற்றி பெற்றா இங்க எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. நம்ம ஒரு வெற்றியை தேடி கொடுத்தா நிச்சயமாக அவர் குறைந்தது ஒரு துணை அமைச்சராக வருவார் என்று ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆக நிச்சயமாக ஒரு துணை அமைச்சரை நம்ம கோத்தராஜா தொகுதியிலிருந்து உருவாக்கினா நமக்கு தான் அந்த பெருமை, நமக்கு தான் அந்த சிறப்பு. அதை கொடுப்பீங்களா? அதை அடுத்து நம்மளோட சகோதரர் டி மோகன் அவர்கள் ரொம்ப இளமையானவர். அவருக்கு வயசு 40 தான். இன்னும் நினைக்கிற ஒரு 40-50 வருஷம் அரசியல் இருக்கக்கூடியவர். அவரு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அன்றாட பத்திரிகையில அவர முகம் வரும், இல்ல அவரை பத்தி ஒரு செய்தி வரும். அன்றாட பத்திரிகையில முகம் செய்தி வந்தா அது எதை எடுத்து காட்டுது? அன்றாடம் மக்களோட ஒரு நெருங்கிய தொடர்பை வைத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறார். மக்களோட ஒரு நெருங்கிய தொடர்பை வைத்திட்டு இருந்தா என்ன அது அர்த்தம்? நிச்சயமாக மக்களோட பிரச்சனையில அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு துடிப்பான மாயிக்காவின் தேசிய இளைஞர் பகுதி தலைவர். அவர் இந்த பகுதியில் உங்களோட ஆதரவில் வெற்றி அடைஞ்சா நிச்சயமாக இந்த பகுதியின் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக ஆகுவார். இந்த மாநிலத்துக்கு ஒரு ஆட்சிக்குழு, ஒரு மந்திரியாக ஆகக்கூடிய சக்தி உள்ளவர். அவரை கொண்டு வருவீங்களா? சத்தம் கேட்கலையே. நம்ம ஒரு சரியான காலகட்டத்தில் இருக்கிறோம். பிரதமர் நம்ம மேல ரொம்ப பெரிய நம்பிக்கை வைத்துட்டு இருக்கிறாரு. இந்தியர்களால தான் இந்த 13வது பொது தேர்தலில் பரிசான் நேஷனல் புத்ராஜா மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், இந்த 2 அரசாங்கத்தையும் பரிசான் நேஷனல் கைவசமாக இருக்கும் என்று இந்தியர்கள் தான் நம்பிட்டு இருக்கிறாரு. ஆக இந்தியர்கள் கூட குறை இருந்திருக்கலாம்,
கடந்த 5 ஆண்டு நிச்சயமாக பெரிய அளவில் பரிசா நேச்சுரல் இங்க ஒண்ணுமே செய்ய முடியாம இருந்துச்சு. ஆனா இந்த வாய்ப்பு அளிங்க, நிச்சயமாக நம்மளோட 10 தமிழ் பள்ளிக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக தமான் சந்தோஷால இன்னொரு தமிழ் பள்ளி உருவாகும். இதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு, ஆதரவு, கிணறுல மறந்துட்டு வரப்போறத நினைப்போம். அந்த ஆதரவை கொடுங்க, தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். நானும் ரொம்ப பேச விரும்பவில்லை. உட்கார்ந்துருக்க ஆளுங்க எல்லாமே பரிசானுக்கு முழுமையா ஆதரிக்கக்கூடிய ஆளுகள். நீங்க மட்டும் வாக்களிச்சுட்டு போனா போதாதுங்க. இது ஒரு கடுமையான தேர்தல். மோகன் நேத்து போட்டியிடுற ஆளு ஒரு ஆட்சிக்குழு உறுப்பினர், மாநிலத்தின் அமைச்சர், சாதாரணமான வேட்பாளர் இல்ல. அங்கிட்டு தத்த முருகேசன் போட்டியிடுறவங்க சித்தி மறையா 5 ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. ஆக கடுமையான போட்டி. கடுமையான போட்டி அப்படின்னா கடுமையா நம்ம வேலை செய்யணும். கடுமையா நம்மளோட வாக்காளர்களோட எண்ணிக்கையை உயரக்கூடிய ஒரு நிலையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். பெருமைப்படுங்க. மே மாசம் 5ஆம் தேதி நம்மளோட 7 மணிக்கு இவங்க இருவரும் வெற்றி அடைஞ்சால் அந்த நிச்சயமாக உங்களோட ஆதரவு, உங்களோட வெற்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க.